Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue premium plots at Kundambakam from ₹29 lakhs onwards. தொடர் கனமழை காரணமாக நாகை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1500 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெனின் வழங்க கேட்கலாம். லெனின், வணக்கம். முழு விவரங்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தற்போது பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகை மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதற்கு அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிரானது தற்போது இந்த மழையில் வயலில் சாய்ந்து நெல்மணிகள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கீரூர் சுற்றுவட்டார பகுதியில் ஆதமங்கலம், காக்கலணி, சரணல்லூர், தேவூர், வெண்மணி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் 1500 ஏக்கர் பரப்பளவில் இந்த குறுவை நெற்பயிர் தண்ணீரில் சாய்ந்து சேதம் அடைந்திருக்கிறது. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்து அறுவடை செய்து கைக்கு எட்டக்கூடிய வீட்டுக்கு எட்டக்கூடிய சூழ்நிலையில இந்த மழை பெஞ்ச காரணத்தினால இந்த நெற்பணிகள் அனைத்துமே தண்ணீரில் மூழ்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி லெனின். மிதந்து கொண்டிருக்கிறது விவசாய தண்ணீர் Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue premium plots at Kundambakam from ₹29 lakhs onwards.